அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு 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 பெரிய ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மதுரை டயசிஸ், மதுரை ராம்நாத் டயசிஸில் உள்ள பசுமலையில் உள்ள இடம் 4 ஏக்கர் 4.05 ஏக்கர் திருப்பரங்குன்றம் வில்லேஜ், சர்வே நம்பர் 36/2A. ஏன்னா அரசு புறம்போக்கு இடம் இது. மதுரை அமெரிக்க நிர்வாகம் என்கின்ற நிர்வாகத்தோடு இருக்கிறது. இந்த இடத்தை உடனடியாக காலி செய்து கொடுக்க வேண்டும், அதில் உள்ள கட்டடங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த இடத்தை அரசுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி 26ஆம் தேதி ஜூன் மாதம் 2020 தாசில்தார் திருப்பரங்குன்றம் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸை நான் உங்களுக்கு சைட் ஸ்க்ரீனில் காட்டுகிறேன். இதில் 7 கடைகள், 8 வீடுகள், மாணவர் விடுதி, காலி இடம் ஆக்கிரமிப்பு, இவைகளை உடனடியாக நீக்க சொல்லி ஒப்படைக்க சொல்லி அரசிடம் ஒப்படைக்க சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறார்கள். இதில் நிறைய இடம் விற்றிருக்கிறார்கள், நிறைய அதில் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது, அதில் இன்னும் நம்ம ஹோம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னொரு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு அதுக்கு ஒன்றுக்கு சேல் டீடு போட்டிருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. இவை அனைத்தையும் 4.05 ஏக்கரை தமிழ்நாடு அரசுக்கு ஒப்படைக்க வேண்டும் 7 தினங்களுக்குள், அதாவது 26லிருந்து 7 தினங்களுக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி ஒவ்வொன்றன் பின் ஒன்றாக அடிமேல் அடி நம்முடைய சிஎஸ்ஐடிக்கு விழுந்து கொண்டு இருக்கிறது. அப்போது இதில் எல்லாரும் என்ன ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னா, ஊழலுக்கு துணை போகக்கூடாது, ஊழலை எதிர்க்க வேண்டும். விசேஷமாக நம்முடைய திருமண சொத்துக்கள் ஒரு இம்மி கூட கைமாற்றப்படக்கூடாது, லீஸு கொடுக்கக்கூடாது, கிரயம் கொடுக்கக்கூடாது. இதுதான் நம்ம சிஎஸ்ஐடி சட்டத்திலையும் டிடிடிஏ சட்டத்திலையும் இருக்கிறது. இதை மீட்டெடுப்பதற்கு தான் ஆன்மீக அணியை உருவாக்கியிருக்கிறோம். ஆகவே நாம் எல்லாரும் ஒன்றுபட வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். 25 திருமண்டலத்தில் இந்த ஆன்மீக அணி சிஎஸ்ஐடிஏ டிடிடிஏ ஆன்மீக அணி ஸ்பிரிச்சுவல் விங்கோடு நீங்கள் இணையுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு டயசிஸ்லையும் தலைவர், செயலாளர், பொருளாளர், வழக்கறிஞர் பிரிவு மற்றும் ஐடி விங் பிரிவு, இவ்வளவு செயலாளர்களை நாம் ஏற்படுத்தி நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரு விங் உருவாக்க வேண்டும். அப்போ 25 பேரும் இத்தனை நிர்வாகத்தோடு இருக்கும் பொழுது அங்கே எங்கே ஒரு சின்ன இடம் நீங்கள் லீஸுக்கோ கடைக்கோ வாடகைக்கோ ஏதாவது ஒன்று கொடுக்குற பார்த்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை ஒருவருக்கொருவர் தெரிவித்து இந்த சமூக வலைதளம் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது மாத்திரமல்ல, நாம் எல்லாரும் புகார் கொடுக்க வேண்டும். இதில் யார் கொடுக்கலாம், இந்த சிஎஸ்ஐடிஏல உரிமையாளர் யார், டிடிடிஏல உரிமையாளர் யார் என்று சொன்னால், இது ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி கிடையாது, நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. ப்ராஃபிட்டபிள் கம்பெனியில் பங்குதாரர், ஷேர் ஹோல்டர் உண்டு. ஆனால் இதில் பெனிஃபிஷரிஸ், அதாவது நம்ம காணிக்கை கட்டுறோம் பாருங்க, சங்க காணிக்கை வருஷம் கட்டுறோம்ல, இது நம்ம ஒரு பங்குதாரர் போல தான். அப்போ இந்த இடங்களுக்கு, இந்த சொத்துக்களுக்கு அனைத்துக்கும் உரிமையாளர் யார், ஷேர் ஹோல்டர். ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாரும் ஒன்றுபட வேண்டும். இதை இந்த மொழியா மூலம் சொல்வது மாத்திரம் போதாது, ஆங்காங்கு உள்ள ஆன்மீக அணி தலைவர், செயலாளர் கையெழுத்து போட்டு என்ன செய்யணும், அங்கங்கே உள்ள அதிகாரிகளுக்கு நாம் அதை எதிர்ப்பு தெரிவித்து அதை தடை செய்ய வேண்டும். இதற்கு மேல் 1 சென்ட் கூட நம்முடைய திருமண சொத்து விற்கப்படக்கூடாது. ஏனென்றால் டிடிடிஏ சட்டத்திலையும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சிஎஸ்ஐடிஏ சட்டத்திலையும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தையும் விற்கவோ லீஸு கொடுக்கவோ கூடாது என்று சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் இவர்கள் போலியாக ஒரு கமிட்டி உருவாக்கி அவர்களுக்கு வேண்டிய மெஜாரிட்டி கமிட்டி மெம்பர்ஸை வைத்து, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸை வைத்து தீர்மானம் போட்டு விட்டு விடுகிறார்கள். இப்பொழுது இது ஒரு மரணஅடி. ஏற்கனவே மதுரையில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கட்டப்பட்டதெல்லாம் அரசு கையகப்படுத்தி விட்டாச்சு. அது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, சிபிஐ வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது புதிதாக இது வந்திருக்கிறது. அப்போது ஏற்கனவே சொன்ன டோர்னக்கல்ல 4 ஏக்கர் இப்போ தான் என்ஓசி போட்டு விற்று பிடிச்சிருக்காங்க. இது என்றைக்கோ உள்ளது, இன்றைக்கு வருகிறது. கலெக்டர், தாசில்தார் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, 7 தினங்களுக்குள் இதில் உள்ள பொருட்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி அரசுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அடிமேல் அடி வந்து கொண்டிருக்கிறது. இனி உள்ள காலங்களில் ஊழலுக்கு இனி இடம் கொடுக்காதபடி திருச்சபை மக்கள் விழிப்போடு நாம் இருப்போம், செயல்படுவோம். நம்மளுடைய காலத்தில் நம்மளால் முடிந்தது அடுத்த தலைமுறைக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டியை தக்க வைப்போம். எவ்வளோ போயிட்டு லட்சம் கோடிகளுக்கு சொத்துக்கள் போய்விட்டது. திருநெல்வேலியில் எடுத்திங்கன்னா சுஸ்வான் கம்பெனிக்கு 400 ஏக்கர் விண்டு ஃபார்முக்கு தாரம் பார்த்துட்டாங்க. அப்படி நிறைய ஜான்ஸ் காலேஜ் கிரவுண்டு ஒரு 10 ஏக்கர் வெளியே போயிட்டு இப்படி நிறைய போயிட்டுருக்கு. ஒரு 2 ஏக்கர் ஜான்ஸ் காலேஜ் சேப்பல் ஹால் வித் அந்த பில்டிங்கோடு சேர்ந்து லீஸ் என்று கொடுக்கப்பட்டு அது கைமாறப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி நிறைய சொத்துக்கள் போயிட்டு இனி உள்ள சொத்துக்களை காப்பாற்றுவது நம்மேல் விழுந்த கடமை. நம்ம வீட்டில் ஒரு சின்ன இடத்தை விட்டுட்டு நம்ம இருப்போமா?
அப்போ நம்முடைய திருச்சபை, நம்ம சொந்த திருச்சபை, நாம் தான் இதை காவல் காக்க வேண்டும், நாம் தான் இதற்கு கண்காணியாக இருக்க வேண்டும், நாம் தான் இது இரவும் பகல் விழித்திருந்து காக்கிறவளாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் இந்த உணர்வு வராது. ஆனால் ஒவ்வொரு திருமணத்தையும் ஒரு என்னை போல ஆன்டி கரப்ஷன் உள்ளவர்கள் அநேகர் இருப்பார்கள். நாம் எல்லாரும் ஒன்றுபட்டால் போதும். ஒரு திருமணத்துக்கு ஒரு 200-300 பேர் நீங்கள் சேருங்க. அப்படி ஒரு நாள் என்ன செய்யலாம், எல்லாரும் சேர்ந்து அதை தடுக்க முடியும். ஆகவே எந்த வழக்கு போட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரு துளி, அதாவது ஆளுக்கு ஒரு கல் எடுத்து செங்கல் எடுத்து வச்சு ஒரு கட்டடம் உருவாயிடும். அதே போல் எல்லாரும் ஷேர் பண்ணி நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி காரியங்களை பெரிய அளவுக்கு கொண்டு போய் இந்த ரெக்கவரி பண்ணணும், தடுக்க வேண்டியது தடுக்கணும். இனி ஒரு ஊழல் நடைபெறாதபடி நாம் இரும்பு கரத்தால் அடக்க வேண்டும். அதற்காக நாம் எல்லாரும் ஒன்றுபடக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே என்னோடு கூட தொடர்பில் இருக்கிற 6 மாநிலத்தில் உள்ளவர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், அனைத்து திருச்சபை மக்கள், அதாவது 25 திருமண மக்களும் ஒன்று சேர்வோம், ஊழலை எதிர்ப்போம், நெஞ்சை நிமிர்ப்போம், ஊழல்வாதிகளை நம் திருமணத்தை விட்டு முற்றிலுமாக அகற்றுவோம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருப்போம், நாம் ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். God bless you. மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. நன்றி.